ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம். அன்பார்ந்தவர்களே, இன்று நம்ம 5வது தசகம் பார்க்கலாம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. மோக்ஷாப்திசாரமய பாகவதாக்கியதத்னோ நாராயணீய நவநீதமஹோ गृहीत्वा மாயாமயௌகபரிதப்தஜனாதயோதாத் நாராயணா அவனிசுராய நமோஸ்து தஸ்மை. ஸ்ரீகுருவாயூரப்பா சரணம். ஸ்ரீநாராயண பட்டதிரி நமஸ்தே. 5வது தசகம். விராட் புருஷ உற்பத்தி தோற்றம். व्यक्ता व्यक्तमिदं न किञ्चिदभवत् प्राक् प्राकृतप्रक्षये. व्यक्ता व्यक्तमिदं न किञ्चिदभवत् प्राक् प्राकृतप्रक्षये. मायायां गुणसाम्यरुद्धविकृतौ त्वयि आगदाय अम्लयं. मायायां गुणसाम्यरुद्धविकृतौ त्वयि आगदाय अम्लयं. नो मृत्युश्च तदा अमृतं च समभूत् नान्नो न रात्रे स्थितिः. नो मृत्युश्च तदामृतं च समभूत् नान्नो न रात्रे स्थितिः. तत्रैकस्त्वमशिष्यताः किल परानन्दप्रकाशात्मना. तत्रैकस्त्वम् अशिष्यताः किल பரானந்தப்பிரகாசாத்மனா. எப்படி பிரித்து படிக்கலான்னு பார்க்கலாம். வெக்தா வெக்தமிதம் ந கிஞ்சித் அபவது. கிஞ்சித் அபவது கிஞ்சித் அபவது பிராக் பிராகிருத பிரக்ஷயே. மாயாயாம் குணசாமியருத்தவிகிருதௌ त्वयि आगदाय अम्लयं. त्वयि आगदाय अम्लयं. त्वयि आगदाय अम्लयं. नो मृत्युश्च तदा अमृतं च. नो मृत्युश्च तदा अमृतं च. அப்படி படிக்கணும். समभूत् नान्नो न रात्रेः स्थितिः. समभूत् नान्नो न रात्रेः स्थितिः. तत्रैकस्त्वम् अशिष्यताः. तत्रैकस्त्वम् अशिष्यता கொடுத்துருக்கா. तत्रैकस्त्वम् अशिष्यताः किल பரானந்தப்பிரகாசாத்மனா. கில பரானந்தப்பிரகாசாத்மனா. நீ மீனிங் பார்க்கலாம் அல்லவா. ஏ பிரபுவான குருவாயூரப்பா, இந்த வெக்தவும் அவ்வக்தவுமான இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் பிரளயத்தின் முடிவில் இல்லாமே ஆயிடுத்தே. அப்பொழுது சத்வம் ரஜஸ் தமசு இந்த குணங்களால் உண்டான இந்த மாயாசக்தியினால் உண்டான இந்த பிரபஞ்சமும் இந்த லோகமும் இல்லாமை ஆயிடுத்தே அப்படிங்கிறார். அந்த எல்லாமும் உங்களில் வந்து லயிச்சது. அந்த சமயத்தில் நோ மிருத்யுஷ்ச, மிருத்யு പറഞ്ഞ് மிருத்யுன்னு சொன்னால் மரணம், அமிர்தம், மோக்ஷம் அதுவும் இருக்கலை. சமபூது எல்லாம் சமநிலையில் வந்தது. அந்த டைமில் ராத்திரியும் இல்லை பகலும் இல்லை. அன்னம் அன்னோ அப்படின்னா பகல், ராத்திரின்னா ராத்திரி. தத்ரேகஸ்துவம் அசிஷ்யதாக. ஆனால் ஒன்று மட்டும் பாக்கி வந்தது. அது என்ன கேட்டுன்னா, கில பரானந்த பிரகாசாத்மனா, பரமானந்த ஸ்வரூபமான தாங்கள் மட்டும் மிஞ்சியிருந்தீர்களே குருவாயூரப்பா அப்படிங்கிறார். நம்ம டியூனில் சொல்லி பார்க்கலாம். வெக்தா வெக்தமிதம் ந கிஞ்சித் அபவது பிராக் பிராகிருத பிரக்ஷயே. மாயாயாம் குணசாமியருத்தவிகிருதோ त्वय्यागदायां लयं. व्यक्ता व्यक्तमिदं न किञ्चिदभवत् प्राक् प्राकृतप्रक्षये. मायायां गुणसाम्यरुद्धविकृतौ त्वय्यागदायां लयं. नो मृत्युश्च तदामृतं च समभूत् नान्नो न रात्रेः स्थितिः. तत्रैकस्त्वम् अशिष्यताः किल परानन्दप्रकाशात्मना. नो मृत्युश्च तदामृतं च समभूत् नान्नो न रात्रे स्थितिः. तत्रैकस्त्वमशिष्यताः किल பரானந்தப்பிரகாசாத்மனா. 2வது ஸ்லோகம். காலः
कर्म गुणाश्च जीवनिवः विश्वं च कार्यं विभो कालः कर्म गुणाश्च जीवनिवः विश्वं च कार्यं विभो चिल्लीलारतिमेयुषी त्वयि तथा निर्लीनतामाययुः चिल्लीलारतिमेयुषि त्वयि तथा निर्लीनतामाययुः तेषां नैव वदन्त्यसत्त्वमयि भोः शक्त्यात्मना तिष्ठतां तेषां नैव वदन्त्यसत्त्वमयि भो शक्त्यात्मना तिष्ठतां नो चेत् किं गगनप्रसूनसदृशां भूयो भवेत् सम्भवः नो चेत् किं गगनप्रसूनसदृशां भूयो भवेत् सम्भवः. எப்படி இதை பிரித்து பார்க்கலாம். காலஹ கர்ம குணாश्च ஜீவனிவஹ விஸ்வம் ச காரியம் விபோ சில்லீலாரதிமேயுஷி त्वयि तथा निर्लीनताम् आययुः तेषां नैव वदन्ति असत्त्वमयि भोः तेषां नैव वदन्ति असत्त्वमयि भोः शक्त्यात्मना तिष्ठतां नो चेत् किं गगनप्रसूनसदृशां भूयो भवेत् सम्भवः. மீனிங் பார்க்கலாமே. ஹே பிரபுவான குருவாயூரப்பா, அப்பொழுது தாங்கள் சித்தாகிற ஸ்வரூபத்தை அனுசந்தானம் செய்வதான சிதானந்த லீலையில் ஏற்றிருந்தீர்கள். அச்சமயம் சத்துவம் ரஜசு தமசு என்ற 3 குணங்களும் காலம் அந்த ஜீவர்களின் கர்மமும் உயிர்களின் கூட்டமும் எல்லா மாயா காரியங்களும் மாயையில் எல்லா செயல்களும் அனைத்தும் மறைந்து விட்டன. ஹே பகவானே குருவாயூரப்பா, காரணரூபமாயிருக்கிறவைகளை வேதங்கள் இதற்கு முன் இவைகள் இருக்கவில்லை என்றும் கூறவில்லை. இல்லாவிடில் ஆகாச புஷ்பத்துக்கு ஒப்பான அவைக்கு மீண்டும் தோற்றம் பிரளய முடிவில் எவ்வாறு உண்டாகும் குறிப்பு பார்க்கலாமா? இல்லாத ஒன்றை இருப்பதாக கூறுவதற்கு ஆகாச புஷ்பம் என்று சொல்வார்கள். குருவாயூரப்பனிடம் கேட்கிறார் பட்டதிரி, ஹே மகா பிரபுவான குருவாயூரப்பா, தாங்கள் சிதானந்தம் ரூபத்தில் இருந்து யோக நிதியில் பள்ளி கொண்டீர்களே, அந்த லீலையில் லயித்திருந்தீர்களே. அச்சமயம் சத்துவம் ரஜசு தமசு 3 குணங்கள், காலம், ஜீவங்களோட கர்மம், உயிர்களின் கூட்டம் எல்லாம் எல்லா மாயா காரியங்களும் மறைந்து விட்டன அப்படிங்கிறார். நமக்கு இதை டியூனில் சொல்லி பார்க்கலாமா? காலஹ கர்ம குணாश्च ஜீவனிவஹ விஸ்வம் ச காரியம் விபோ காலஹ கர்ம குணாश्च ஜீவனிவஹ விஸ்வம் ச காரியம் விபோ சில்லீலாரதிமேயுஷி त्वयि तथा निर्लीनताम् आययुः चिल्लीलारतिमेयुषि त्वयि तथा निर्लीनताम् आययुः तेषां नैव वदन्ति असत्त्वमयि भोः शक्त्यात्मना तिष्ठतां तेषां नैव वदन्ति असत्त्वमयि भोः शक्त्यात्मना तिष्ठतां नो चेत् किं गगनप्रसूनसदृशां भूयोद्भवे सम्भवः नो चेत् किं गगनप्रसूनसदृशां भूयोद्भवे सम्भवः. இனி 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். சாரி 3 एवं च दिपरार्धकालविगतां ईक्षां सुसृष्टात्मिकां एवं च दिपरार्धकालविगता ईक्षां सुसृष्टात्मिकां बिभ्राणे त्वयि चुक्षुभे त्रिभुवनी भावाय माया स्वयं बिभ्राणे त्वयि चुक्षुभे त्रिभुवनी भावाय माया स्वयं मायातः खलु कालशक्तिरखिला दृष्टं स्वभावोऽपि च मायातः खलु कालशक्तिरखिला दृष्टं स्वभावोऽपि च प्रादुर्भूय गुणान् विगास्य विदतुः तस्या सहायक्रियां
பிராதுர்பூய குணான் விகாசிய விததுஹு தஸ்யா சகாயக்ரியாம். இங்கே நம்ம பிரித்து பார்க்கலாமா? ஏவம் ச திபரார்த்த கால விகதா வீக்ஷாம் அப்படி கொடுத்துருக்கா. இப்போ நம்ம படிக்கும்போது ஏவம் ச திபரார்த்த கால விகதௌ ஈக்ஷாம் அப்படின்னு படிக்கலாம். ஏவம் ச திபரார்த்த கால விகதௌ ஈக்ஷாம் சிசிஷ்டாத்மிகாம் விப்ராணி துயி சுக்ஷுபே திரிபுவனி பாவாய மாயா ஸ்வயம் மாயாதகா கலு காலசக்திரகிலா திருஷ்டம் ஸ்வபாவோபி ச மாயாதகா கலு காலசக்திர் அகிலா அப்படி படிக்கலாம். திருஷ்டம் ஸ்வபாவோபி ச பிராதுர்பூய குணான் விகாசிய விததுஹு தஸ்யா சகாயக்ரியாம். மீனிங் பார்க்கலாம். இவ்வாறு 2 பரார்த்த காலம் முடிவுற்ற போது தாங்கள் படைக்க விரும்பி பார்வையை செலுத்தினீர்கள். அப்பொழுது மூலங்களின் தோற்றத்துக்காக மாயை தானாகவே ஜீவர்களுடைய புண்ணிய பாபங்களான கர்மங்களும் அதன் சுபாவமும் தோன்றின. அவை சத்துவம் ரஜசு தமசு என்ற 3 குணங்களை மலரச் செய்து மாயைக்கு உதவி செய்தன. 2 பரார்த்தம் என்றால் பிரம்மாவின் ஆயுட்காலம் என்ற பொருள். நம்ம டியூனில் படிக்கலாம் அல்லவா? ஏவம் ச திபரார்த்த கால விகதௌ ஈக்ஷாம் சிருஷ்டாத்மிகாம். ஏவம் ச திபரார்த்த கால விகதௌ ஈக்ஷாம் சிருஷ்டாத்மிகாம் அப்படின்னு படிக்கலாம். ஏவம் ச திபரார்த்த கால விகதா ஈக்ஷாம் சிருஷ்டாத்மிகாம். ஏவம் ச திபரார்த்த விகதா வீக்ஷாம் அப்படி படிக்கலாம். ஏவம் ச திபரார்த்த கால விகதௌ ஈக்ஷாம் சிருஷ்டாத்மிகாம் விப்ராணி துயி சுக்ஷுபே திரிபுவனி பாவாய மாயா ஸ்வயம். விப்ராணி துயி சுக்ஷுபே திரிபுவனி பாவாய மாயா ஸ்வயம் மாயாதக கலு காலசக்திரகிலா திருஷ்டம் ஸ்வபாவோபி ச மாயாதக கலு காலசக்திரகிலா திருஷ்டம் ஸ்வபாவோபி ச பிராதுர்பூய குணான் விகாசிய விததுஹு தஸ்யா சகாயக்ரியாம். பிராதுர்பூய குணான் விகாசிய விததுஹு தஸ்யா சகாயக்ரியாம். 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்டவபுஷா சாட்சீதி கீதோபமான். மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்டவபுஷா சாட்சீதி கீதோபமான் பேதேஸ்தாம் பிரதிபிம்பதோ விவிஷிவான் ஜீவோபி நைவாபரஹா. பேதேஸ்தாம் பிரதிபிம்பதோ விவிஷிவான் ஜீவோபி நைவாபரா காலாதி பிரதிபோதிதாத பவதா சஞ்சோதிதா ச ஸ்வயம். காலாதி பிரதிபோதிதா பவதா சஞ்சோதிஜாத ஸ்வயம் மாயா சாகரு புத்திதத்துவம் அசிருஜது யோசௌ மகானுச்சதே. மாயா சாகரு புத்திதத்துவம் அசிருஜது யோசௌ மகான் உச்சதே. எப்படி பிரித்து படிக்கலாம் பார்க்கலாம். மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்ட வபுஷா அப்படின்னு இருக்கிறவா. மாயா சந்நிஹிதோ, அந்த சந்நிஹிதோ முடியும் போது ஒரு எஸ்ங்கிற ஒரு அடையாளம் வருது இல்லையா? அங்கே ஆன்னு படிக்கணும். அப்போது மாயா சந்நிஹிதோ அப்பிரவிஷ்ட வபுஷா சாட்சீதி கீதோபமான் பேதைஸ்தாம் பிரதிபிம்பதோ விசிவான் ஈவோபி நைவாபரஹ காலாதி பிரதிபோதிதாத பவதா சஞ்சோதிதா ச ஸ்வயம் மாயா சாகரு புத்திதத்துவமசிருஜது யோசௌ மகானுச்சதே. மாயா சாகரு புத்திதத்துவம் அசிருஜது யோசௌ மகானுச்சதே. மீனிங் பார்க்கலாம். ஹே குருவாயூரப்பா, தாங்கள் மாயில் அருகில் இருப்பிலும் அத்துடன் கலராத ஸ்வரூபத்துடன் இருப்பதால் சாட்சி என்று வேதாந்தத்தில் கூறப்படுகிறது. அந்த மாயில் பற்பல வேறுபாடுகளுடன் பிரதிபிம்பரூபமாக புகுந்த ஜீவனும் வேற யாருமில்லை, தாங்களே. பிறகு காலம், கர்மம், சுபாவம் இவற்றால்
உணர்த்தப்பட்டு தாங்களால் தூண்டப்பட்டும் இந்த மாயை தானாகவே புத்தி தத்துவத்தை தோற்றுவித்தது. அந்த புத்தி தத்துவம் தான் மகத்தத்துவம் என்றும் கூறப்படுகிறது. ஏ குருவாயூரப்பா, தாங்கள் மாயைக்கு அடிமை கிடையாது, ஜீவன்கள் தான் மாயைக்கு அடிமை. அதனால் தாங்களை சாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க வேதாந்தத்திலாம். அந்த மாயை பற்பல வேறுபாடுகளுடன் பிரதிபிம்ப ரூபமாக பூந்த ஜீவனும் வேறாரும் கிடையாது. தாங்கள் தான் ஜீவரூபத்திலேயும் பரமாத்ம ரூபத்திலேயும் இருக்கிறீர்கள் என்று வேதாந்திகளால்